நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார். இப்போ ஒருத்தர் 5-6 தடவை ஒரு விஷயத்துக்காக போராடி ஒரு 6வது தடவை 7வது தடவை வெற்றி பெறாருன்னு வைங்க. அப்போ 5 முறை முயற்சி செய்கிற அதெல்லாம் வீணானதா? கிடையாது இல்லையா? அப்போ ஒரு கல் இருக்கு, ஒரு பாறாங்கல் இருக்குனாக்கா அதில் சம்மட்டியால் அடிக்கிறீங்க. முதல் அடி, 2வது அடி, 3வது அடி அடிக்கிறீங்க. ஒரு 5-6 தடவை அடித்த பிறகு ஒரு 6வது தடவை 7வது தடவை உடையுதுன்னு வைங்க அந்த கல். அப்போ 6வது அடியை நம்ம முதல்ல அடிக்க முடியாது இல்லையா? அப்போ முன்னாடி அடித்த அந்த 5 அடியும் வீணானதா? வேஸ்டா அடிச்சது? அப்படி கிடையாது இல்லையா? அப்போ ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் தொடர் முயற்சி, விடாமுயற்சி இருந்தால் தான் சார் அவன் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இப்ப இருக்க கலியுகத்திற்கு 10 தடவை முயற்சி செய்தா கிடையாது, 100 தடவை முயற்சி செய்தால் தான் ஒரு தடவை வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட கலியுகத்தில் பிறந்திருக்கிறோன்றத மறக்கவே கூடாது. அப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வசதி இருக்கும், நல்ல பணம் இருக்கும். ஆனால் அவர்கள் மன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை அதிகமாக தலை தூக்கும் சார். அவர்களுக்கு மனசு ரொம்ப மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். பணம் நிறைய இருந்து மன அழுத்தம் அதிகமான பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு விழி பிதுங்கி இருப்பவங்களாம் ஏராளம் பேர் இருக்காங்க. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா பணமே இருக்காது, ஆனால் நல்ல மனசு இருக்கும். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக சில வேதனையாக வாழ்க்கையை தள்ளிக்கொண்டே இருப்பார். பணத்திற்காக போராடி போராடி வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலைக்காக சரியில்லாமல் அவர் வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கும் சார். இந்த நிலைப்பாடுகள்லாம் எதற்காக சார் வருது? இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா போராட குணம் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு போராட்ட குணமே இருக்காது. இதெல்லாம் எப்படி அமைகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கூடாது. இரண்டாவதாக 2ஆம் இடம் என்று சொல்லுங்கள், லக்னத்திற்கு 2ஆம் இடம் பணபர ஸ்தானம், குடும்ப ஸ்தானம், கல்வி ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா? அந்த 2ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானம், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம். இந்த 2, 6, 10, 11 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம் சார் ஒரு ஜாதக கட்டத்தில். இந்த ஜாதகத்தில் இந்த 2, 6, 10, 11ஆம் வீட்டு அதிபதிகள் பாதிக்கப்பட்டிருக்கூடாது, அந்த இடமும் பாதிக்கப்பட்டிருக்கூடாது. இந்த மாதிரி இடங்கள்ல இந்த 2, 6, 10, 11 பாதிக்கப்பட்டிருந்தா இவர்கள் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை அதிகமாக இருக்கும் சார். இரட்டைப்படை இடங்கள், 2 இலக்குக்கு விடையக்கூடிய இடங்கள்லாம் பண சம்பந்தப்பட்ட இடங்கள், இதெல்லாம் பாதிக்கப்படவே கூடாது. அதற்கடுத்து மன சம்பந்தப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க, இவர்கள்லாம் பண சம்பந்தப்பட்டதுல பாதிப்பு இருக்காது. மன சம்பந்தப்பட்டதுல பாதிப்பு இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானம், வீர தீர பராக்கிரம ஸ்தானம், வீரிய ஸ்தானம் இல்லையா அது. அதுக்கப்புறம் 7ஆம் இடம் சமூக அந்தஸ்து, கௌரவம், அதை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம், சமூக கௌரவம், கூட்டாளிகள் பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம், பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் 7ஆம் இடம். 11ஆம் இடமும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ 3, 7, 11 பாதிக்கப்பட்டிருந்தா ஒரு ஜாதக கட்டத்தில் இவர்களுக்கு மன சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மன அழுத்தங்களும் இருக்குன்றது ரூல். இந்த ஜாதக கட்டத்தில் இதெல்லாம் நல்ல நிலைப்பாடுகள் இருந்தால் இவர்களுக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்காது சார். மன சம்பந்தப்பட்டதே சிரமங்கள் இருக்காது, பண சம்பந்தப்பட்டதே சிரமங்கள் இருக்கு. அப்போ 2, 6, 10, 11, 3, 7, 11ஆம் இட ஸ்தானங்கள் வலுப்பெற்று பலம் பெற்றிருக்கும். இப்படிப்பட்ட அமைப்பு இருந்ததுன்னா அவர்கள் மன சம்பந்தப்பட்டதிலையும் பணப்பிரச்சனையிலையும் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைய மாட்டாங்கன்றது ரூல். ஒரு சில ஜாதகத்தில் பாருங்க முயற்சி ஸ்தானம் கூட பாதிக்கப்பட்டிருக்கும் சார். அந்த 3ஆம் இடம் இருக்க பாருங்க, பாதிக்கப்படாமல் இருக்கணும். 3ஆம் இடம் மட்டுமல்ல, லக்னாதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்து 3ஆம் இடமும் பாதிக்கப்படாமல் இருந்து செவ்வாய் முக்கியமாக பாதிக்கப்படாமல் இருக்கணும் சார். ஒரு ஜாதக கட்டத்தில் செவ்வாய் தான் துடிப்பு, ரத்த துடிப்பு உடைய கிரகம் தான் செவ்வாய். அந்த 3ஆம் இடம் ஆட்சி உச்சமாக இருந்து செவ்வாயும் ஆட்சி உச்சமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தான் இவர்களுடைய லக்னமும் லக்னாதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்தால் இவர்கள் போராடி போராடி விடாமுயற்சியுடன் வெற்றி அடைந்தே தீர்வார்கள் சார். இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் இவர்கள்லாம் வீர தீர பராக்கிரம ஸ்தானம் நன்றாக வலுப்பெற்று இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் போராடி ஜெயித்துருவாங்கன்னு அர்த்தம். ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நல்லா இருக்கும், ஆனால் 3ஆம் இடமும் அந்த செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருக்கும் சார். இவர்களுக்கு போராடும் எண்ணம் இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும். 3ஆம் இடம் பாதிக்கப்பட்ட போராடும் எண்ணம் கம்மி. அதாவது போராடும் எண்ணம் வீர தீர விடாமுயற்சி ஸ்தானம் தான் சார் 3ஆம் இடம்.
3ஆம் இடம் நன்றாக இருந்தால்தான் ஒரு ஜாதக கட்டத்தில் வெற்றி பெறுவார்களே. லக்னமும் 3ஆம் இடமும் செவ்வாயும் நன்றா இருக்கணும் சார். ஒரு சில ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருப்பார். ஆனா 3ஆம் இடமும் செவ்வாயும் வலுவாக இருக்கும். ஆனா இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பலம் பெற்று லக்னாதிபதி பலம் இழந்து இருந்தாலே அவர்களுக்கு அந்த போராடும் என்ற எண்ணமே இருக்காது. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், இன்றைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அந்த லக்னாதிபதி வலுவிழந்து இருந்தாலும் அந்த எண்ணம் போராடும் என்ற எண்ணம் இருக்காது. தயங்கி முயற்சியில பின்தங்கி இருப்பார்கள் சார். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி 3ஆம் இடம் செவ்வாய் நன்றாக அமர்ந்திருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் போராடி மிகப்பெரிய உன்னதமான ஒரு வெற்றியை நிச்சயம் அடைவார்கள் சார். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. உங்க ஜாதகம் லக்னாதிபதி என்ற நிலைப்பாடில் இருக்காங்க. 3ஆம் இடம் எப்படி இருக்கு, செவ்வாயினுடைய நிலைப்பாடு பாருங்க. 2, 6, 11 எப்படி இருக்கு பாருங்க. 3, 7, 11 எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த நிலைப்பாடுகள்லாம் கரெக்டான விதத்தில், சரியான அளவீட்டில், சரியான விகிதத்தில் இருந்தால் நீங்களும் ஒரு நிச்சயமான வெற்றியாளன் என்பதை உறுதியா சொல்லிடலாம் சார். எனவே நேயர்களே, உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.